நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை தான் பார்க்க போறோம். இது இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லாட்டி கூட இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து எல்லா வீட்டோட கரண்ட் பில்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு எவ்வளோ ருபீஸ் கரண்ட் பில் கட்ட போறாங்க, இதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம், அதை பத்தி இந்த டீட்டெயிலாம் இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட புதிய பிரைஸ் அமௌண்ட்டையும் பார்ப்போம். அதை நம்ம எப்படி சோலார் போட்டு மைனஸ் பண்ணுறதையும் இந்த டேபிள் காலமில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இப்போது இந்த டேபிள் காலமில் நம்மளுக்கு 60 நாளைக்கு எவ்வளோ யூனிட் செலவாகும், அதுக்கு எவ்வளோ காசு கட்ட போகிறோம், அதுக்கு எவ்வளோ சோலார் பேனல் வைக்கணும், 60 நாளைக்கு அந்த சோலார் பேனல் எவ்வளோ பவர் கொடுக்கும், ப்ளஸ் சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன செலவாகும், இது எல்லாத்தையுமே இந்த டேபிள் காலமில் அழகாக பிரித்து நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 யூனிட் செலவு பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு பில் அமௌண்ட்டும் போடாது. அவங்க சோலார் போடணும்னு அவசியம் கிடையாது. 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் 225 யூனிட் சார்ஜ் போடுவாங்க. அதுக்கு நம்ம 540 வாட் சோலார் போட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 162 யூனிட் கிடைக்கும். அதை வச்சு கவர்மெண்ட் பில்லை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 56,000 ரூபா ஆகுது. இந்த 56,000 ரூபா ஆகுறதுன்னு அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது என்ன காரணம்னா, நம்ம இந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா மினிமம் ஒரு 3 கிலோவாட்டுக்கு இன்வெர்டர் வாங்கணும். சிங்கிள் ஃபேஸில் நம்ம ஒரு 3 கிலோவாட் இன்வெர்டர் வாங்கினா தான் இந்த சோலார் ப்ராஜெக்டே பண்ண முடியும். அதனால் இந்த 200 யூனிட் உற்பத்தி பண்ணுற சோலார் ப்ராஜெக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மூணாவது பாருங்கள், 300 யூனிட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு 675 யூனிட் கவர்மெண்ட் போடும். அதுக்கு அவர் 1080 வாட்ஸ் சோலார் பேனல் வாங்கினார்னா நம்மளுக்கு 324 யூனிட் 60 நாளைக்கு கிடைக்கும். ஸோ அதோட ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா ஆகும். ஸோ இந்த 300 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு கரண்ட் கிடைக்குது சோலார்லேருந்து. ஸோ டோட்டலாக அவங்களோட கரண்ட் பில் 0ல் தான் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் கூடுதலாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே 400 யூனிட் பாருங்கள், அவர் 400 யூனிட் ஒருத்தர் யூஸ் பண்ணுறான்னா இப்போ இருக்கிற புது ரேட்டு படி 1125 ரூபா. இந்த 1000 ரூபாய்க்கு மேலே பில் கட்டுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, இப்போது அதிகமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் நம்ம கவர்மெண்ட்டோட புது டாரிஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால. இவங்களுக்கு நம்ம 1620 வாட்ஸ்க்கு சோலார் பேனல் வச்சாதான் ஒரு 486 யூனிட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 1,02,000 ரூபா செலவாகும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட 4 யூனிட்லேருந்து 500 யூனிட் செலவு பண்ணுறவங்களுக்கு இந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட பில்லு 0வாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் 500 யூனிட்டுக்கும் அதே ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். ஏன்னா 500 யூனிட்டுக்கு நம்மளுக்கு கரண்ட் பில்லு 1725 ரூபா கட்டுவோம். அதுக்கு அதே சோலார் ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட விலையும் 1,02,000 ரூபா. ஸோ இந்த 5 யூனிட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 600 யூனிட்டுக்கு. இந்த 600 யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம 60 நாளைக்கு 2,750 ரூபா கட்டுவோம். அதுக்கு நம்ம 2,160 வாட்ஸ்க்கு சோலார் பேனல் வாங்கினோன்னா நம்மளுக்கு 648 யூனிட் கிடைக்கிது 60 நாளைக்கு. ஸோ இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,24,000 ரூபா. இதே ப்ராஜெக்ட் தான் நம்ம 700 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு 3,650 ரூபா மைனஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கும் அதே 2,160 வாட் சோலார் பேனல் தான் போட போகிறோம். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 648 யூனிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் 1,24,000 ரூபா. அடுத்து 8 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள், 4,550 ரூபா மாறிட்டாங்க. ஸோ இது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்த 800 யூனிட் கட்டுறவங்க அதிகம் நம்ம தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4,550 ரூபா பில்லு வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஒரு 2,700 வாட்ஸுக்கு நீங்கள் சோலார் பேனலை வாங்கி அதை ஒரு 810 யூனிட்டாக உற்பத்தி பண்ணி உங்களோட கரண்ட் பில்லை நீங்கள் 0 பண்ணிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 1,45,000 ரூபா செலவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 900 யூனிட்ஸுக்கும் 900 யூனிட்ஸும் அதிகமாக தான் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,550 ரூபா பில்லு வரும். எல்லா டாரிஃபும் போக சப்சிடி போக இந்த பில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் 3240 வாட் சோலார் பேனல் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 972 யூனிட் கிடைக்கும்.
இதை வச்சு நீங்கள் இந்த 5000 ரூபா 5550 ரூபா பில்லை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 1,69,000 ரூபா உங்களுக்கு மொத்த ப்ராஜெக்டோட காஸ்ட் ஆகும். அடுத்து 1000 யூனிட்டு, 1000 யூனிட்டும் 900 யூனிட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, 1000 யூனிட் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அந்த ரெண்டுத்துக்கும் 100 யூனிட் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அந்த 100 யூனிட்டுக்கு பாருங்கள் 1000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. பார்த்தீங்களா யூனிட் சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு. அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6550 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க 1000 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க. அவங்களுக்கும் இதே ப்ராஜெக்ட் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த போட்டிருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு 3 கிலோவாட் இன்வெர்டர் வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் இவங்களுக்கு அதிகபட்சமாக 240 வாட்ஸ் பேனல் வச்சு 972 யூனிட்டை உற்பத்தி பண்ணி அவங்க மாத யூனிட்டை வந்து மைனஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். இதனால் கரண்ட் பில்லும் ஜீரோவில் மெயின்டைன் ஆகும். இதுக்கு எவ்வளோ செலவாகும்னா 1,69,000 ரூபா. இந்த மாதிரி சோலார் ப்ராஜெக்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளோ கரண்ட் கொடுக்குன்னு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டாலர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற ஒரு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட கரண்ட் பில்லை வந்து ஜீரோவிலே மெயின்டைன் பண்ணலாம். அப்புறம் இந்த டேபிளில் நான் 1000 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேபிள் காலம் போட்டிருக்கேன். 1000க்கு மேலே 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற யூனிட் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அவங்களுக்கு இதோட பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா 1000க்கு மேலே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டும் 11 ரூபா கவர்மெண்ட் பில்லு போடுவாங்க. அதனால் நீங்கள் சோலார் போடுறீங்களோ இல்லையோ, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அதிக அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுவீங்க. எங்களோட சஜஷன் என்னென்னா ஒவ்வொரு வீட்டு மொட்டை மாடியிலையும் சோலாரை பயன்படுத்தி உங்கள் கரண்ட் பில்லை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஒரு சொந்த வீடு, அந்த சொந்த வீட்டில் நம்ம உற்பத்தி பண்ணுற கரண்ட்டு நம்மளோடது. அதனால் என்றைக்கு எப்போ இந்த கரண்ட் பில் ஏறினாலும் இந்த சோலார் பிளான்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் இபி கரண்ட் பில்லை மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்தீங்களா 1000 யூனிட்டுக்கு மேலே செலவு பண்ணுறவங்களுக்கு 6550 ரூபான்ற ஃபிக்ஸ்டு ரேட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த யூனிட்டை வந்து எப்படி நம்ம மைனஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். இந்த மைனஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி சோலார் பவர் பிளான்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. கவர்மெண்ட்டுக்கு தேவை ஒன்று நீங்கள் செலவு பண்ணுற கரண்ட்டு காசாக கட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி உங்களை யூனிட்டை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம இந்த ரெண்டாவதாக இருக்கிற ஸ்கீமை தான் யூஸ் பண்ணுறோம். உங்கள் மொட்டை மாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற யூனிட்டை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை மாத பில்லில் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது யூனிட்டாக தான் மைனஸ் ஆகும். நீங்கள் 1000 யூனிட்டு செலவு பண்ணுறீங்கன்னா திருப்பி நீங்கள் 1000 யூனிட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 60 நாளைக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பில்லும் கட்ட தேவையில்லை. அதனால் யார் எவ்வளோ யூனிட் செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணும் எல்லாமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களோட சஜஷனை நீங்கள் கேட்டுக்கலாம். சோலார் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷனை எங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்றைக்கா இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியோட கோல் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே உற்பத்தி பண்ணி நமக்கு நாமளே தேவைக்கான எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதை பற்றி தெரிய வைங்க. நன்றி, வணக்கம். நியூட்ரல் சோலார் சிஸ்டம்ஸ்.